ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க? அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? ஆக்சுவலி இன்றைக்கி என்ன வீடியோன்னு எனக்கும் தெரில. அதனால கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருக்கு. சீக்ரெட் சாண்டா கேம் ஆடணும் ஆஃபீஸில். ஸோ அதோட கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரெடி? பார்க்கலாம். ஸோ எருவு மாடு மாதிரி இருக்க உனக்கு எப்படி தம்பி கிஃப்ட் கொடுக்குற? அதெல்லாம் குழந்தைகளுக்கு தான். தள்ளு. ஒன்று கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒன் பை ஒன்னாக தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது கிறிஸ்மஸ் டேட்டுக்கு நியர்பை வரலாம். பட் நாங்கள் 1 வீக் பேக் இந்த கேம் எல்லாம் ஆடி முடிச்சிட்டோம். அந்த 1 வீக் கேப்பில் தான் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிட்டேன். எடிட்டிங் பண்ணி இன்னும் அது யூடியூப்பில் போடுறதுக்கு ரொம்ப நல்லாச்சு. ஓகேவா? ஈட்டபிள்ஸ் அதுவே நிறைய வந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்பப்போ காலி பண்ணிட்டோம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஓகேவா? ஸோ மெயின் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சொல்லணுன்னா இது வந்துட்டு ஃபன்னி கிஃப்ட் ஆக்சுவலி. ஸோ எங்கள் டீமில் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் ஸோ இந்த கேக்டஸ் வந்துட்டு இதுவும் எங்கள் சீக்ரெட் சாண்டா கொடுத்தது தான். இது ஒரு ஃபன்னி கிஃப்ட் அன்னைக்கு கொடுத்தாங்க. கேட்குதா? ஓ ஓகே, மைக் எங்கே இருக்குல்ல. வெல்கம் டு ராஜ் வைப்ஸ். அவ்வளோதான். இது முதல்ல ஆஃப் பண்ணிடுறேன். பாய் பாய். எண்டு கார்டு வந்துட்டு நான் இதில் தான் கொடுக்க போகிறேன். அடுத்ததான் பார்க்க போகிறேன்னா இது வந்துட்டு கேக். ஆக்சுவலி ப்ளம் கேக் ஒன்று யூனிபிக்லேருந்து. தேங்க்யூ. இதை பிரிக்கலாம். ஏர்பாட்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லை. ஏர்பாட்ஸ் ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ். குவாலிட்டி எல்லாமே ஃபஸ்ட் டைம் எனக்கு ஏர்பாட்ஸ் கிடைச்சிக்குது. யூஸ் பண்ணலாம். நாய்ஸ்லேருந்து ஏர்பாட்ஸ் தெரியுதா? ஓகே. அதுக்கப்புறம் இது வழக்கம் போல தான். சென்ட்டுக்கு சிங்கப்பூர். நான் ஆக்சுவலி நான் உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் பண்ணு சொல்கிறேன். ஸோ த மேன் கம்பெனியா இதுவரை நான் யூஸ் பண்ணதில்லை. ஒன்று வந்துட்டு நைட், இன்னொன்று வந்து பிளாங்க், இன்னொன்று வந்து பிளாக். கடை தானே ஸ்பெல் பண்ணேன். ஓகே நைஸ். ஸோ எனக்கு ஃபேவரட் பர்சன் ஹுடி கொடுக்குறாங்க. ஹுடி ஆர் ஸ்வெட் ஷர்ட். லெட்ஸ் see. இதுக்கு பேக்ரவுண்ட் ஒரு நல்ல ஸ்டோரி இருக்குது, சொல்கிறேன். நைஸ் பிரிண்டட் டிஷர்ட், செம்மையாக இருக்குது. இதை நான் போட்டு முடிஞ்சால் இந்த ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது பிரிண்டட். அப்போ நான் சொல்கிறேன் இந்த இவரது ஒரு சீன் ஆச்சுன்னு. ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு ரிட்டன் கிஃப்ட் பிளான் பண்ணியிருந்தேன். அந்த ரிட்டன் கிஃப்ட் எடுத்துன்னு போயிட்டு ஆக்சுவலி நான் வந்துட்டு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் எல்லாம் அந்த கிஃப்ட் ரேப்பு, அதுக்கப்புறம் அந்த ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாமே ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு அங்கே உக்காந்துட்டு நான் கிஃப்ட் ரேப் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு சீக்ரெட் சாண்டா வந்தவர் தான் நான் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க வேண்டியது. அவர் கையிலே ஹெல்ப் கேட்டேன், எப்படி கிஃப்ட் ரேப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அவர் தான் ஹெல்ப் பண்ணார் எல்லாமே.
சீக்ரெட் சாண்டா ரிலீவ் பண்ணக்குள்ளே பார்த்தா கடைசியில் அந்த பர்சனுக்கு முன்னாடியே எல்லாமே பண்ணிட்டேன். செம்ம மொக்கையாக இருந்துச்சு எனக்கு அன்றைக்கி. தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்புறம் நான் என்னென்ன கிஃப்ட் கொடுத்தேன்னா, ஃபஸ்ட் டே வந்துட்டு என்ன இருந்துச்சு, ஃபஸ்ட் டே ரோஸ் டே இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரிங் மாதிரி ஒன்று வரும், கேர்ள்ஸ் இப்படி வைப்பாங்களே ஹேர் பேண்ட் மாதிரி. ஸோ அது ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் சாக்லேட் டேக்கு வந்துட்டு இந்த பர்க்ஸ் பேக் வரும், அது ஒன்று கொடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபனி கிஃப்ட் அன்றைக்கி நான் ஒரு சம்பவம் பண்ணேன். ஆக்சுவலி 2 பேருக்கு நான் கொடுக்கணும், ஒரு பொண்ணுக்கு அப்புறம் ஒரு பையனுக்கு. பொண்ணுக்கு வந்துட்டு நான் ஒரு பபுள்ஸ் கொடுத்துருந்தேன், வாட்டர் பபுள்ஸு. அதுக்கப்புறம் பையனுக்கு வந்துட்டு சம்பவம் பண்ணிட்டேன், ஒரு பிளாஸ்டிக் கன் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் இந்த ஒன் பீஸில் அப்புறம் இந்த பைரட்ஸ்லலாம் வருமே, வாண்டட் டெட் ஆர் அலைவ்னு சொல்லிட்டு சச் $1 பில்லியன் அப்படின்னு, அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்கப்புறம் அந்த கன்று அந்த பிரிண்ட் அவுட்ஸு எல்லாம் பேக் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சி விட்டேன். அவர் நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணார் ஆக்சுவலி. அது ஒன்று. அப்புறம் ஃபைனல் கிஃப்டாக வந்துட்டு வாட்ச் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். அப்படியே கிறிஸ்மஸ் ஜாலியாக முடிஞ்சு, ஆஃபீஸில் ஃபன்னாக போச்சு. ஆக்சுவலி எந்த இயரும் இல்லாமல் இந்த இயர் ரொம்ப ஃபன்னாக போச்சு எங்களுக்கு, ட்ரஸ்ட் மீ. தான் நம்மளுக்கு வந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ். இன்னும் நிறையா கிஃப்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு மேலே ரூமில் வச்சுருக்கேன். ஸோ அந்த சாக்லேட்ஸ், அந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் இருக்குது. ஓகேவா? மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ராஜ் வைப்ஸ். முடிச்சுக்கலாம்.